இந்த பழத்த யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பழத்த சாப்பிடுறேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. முதல்ல சாப்பிடும்போது இனிக்குது. அதுக்கப்புறம் லைட்டா புளிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே வாயில வச்சுட்டு இருந்தோம்னா கசக்கிற மாதிரி இருக்கு. இந்த பழம் அவ்ளோ நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் விதை போட்டு செடி வளர்க்குறதுக்காக தான் இத எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் கறிவேப்பில பழம். ஒவ்வொரு பழத்துலயும் 2, 2 விதைகள் இருக்கு. அப்படியே பட்டன் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இத நல்லா வெயில்ல காய வச்சுட்டு தான் விதைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் எங்க ஏரியாவுல இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்க்கு போனா, அங்க கறிவேப்பில பழம் இந்த மாரி கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது. அதில கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நாவல் பழம் அப்படியே பழுத்து கீழ பாய் மாரி கொட்டியிருந்தது. அதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்க சங்குப்பூ விதை. ஒயிட்டா இருந்தா நல்லாருக்கும்னு எடுத்துட்டேன். ப்ளூ கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இது போகன்வில்லாலயே பிங்க் கலரு. தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டு காம்பவுண்ட்ல இருந்தது. அப்படியே கட்டிங்ஸ் கொஞ்சம் கேட்டு வாங்கியாச்சு. இன்னைக்கு வெளியில போனதுல விதைகள், செடிகள் எல்லாமே சேகரிச்சாச்சு. தோட்டம் வச்ச உடனே பைத்தியம் பிடிச்ச மாரி பார்க்கறது எல்லாம் இது வேணும், அது வேணும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தோட்டத்துல வச்சிர வேண்டியது தாங்க.